ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னோட உயிரையே பணயம் வச்சு ஒரு படத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டரான சில்வா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுலேயே இவரோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டு இருக்காங்க. அதனால இவர் தன்னோட தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்ந்துருக்காரு. ஆனால் அவங்களாலையுமே ரொம்ப நாள் பார்த்துக்க முடியாததுனால இவர் ஆஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காரு. இவர் சின்ன வயசுலேருந்தே ஆஃபனேஜ்லேயே வளர்ந்ததுனால இவருக்கு வெளி உலகமே பெருசா எதுவும் தெரியாதாம். அது மட்டும் இல்லாம அந்த ஆஃபனேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தப்ப எங்க போறது, என்ன செய்யறது, என்ன வேலை பார்க்கறது அப்படின்னு இவருக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவருக்கு ஆஃபனேஜ்ல தன் கூட வளர்ந்த ஒரு நண்பர் ஞாபகம் வந்திருக்கு. அவர் பாத்தீங்கன்னா சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அவரோட ஃபேமிலியும் அங்க இருந்திருக்காங்க. இது மாதிரி நான் படிச்சு முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, நீ சென்னையில தான் ஒர்க் பண்றல, எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. சரி, நீ ஃபர்ஸ்ட் சென்னைக்கு கிளம்பி வா, ஏதாச்சும் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவர்கிட்ட சென்னைக்கு போறதுக்கு கூட பாத்தீங்கன்னா காசு இல்லையா. சோ தன்னோட நண்பருக்கு இன்னொரு லெட்டர் போட்டிருக்காரு. என்கிட்ட சுத்தமாவே காசு இல்ல, எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பிவிடு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ இவர் சென்னைக்கு வரும்போது டிக்கெட் காசு போக மீதி 15 ரூபாவை வச்சுட்டு தான் சென்னைக்கே வந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆனா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா. அது மட்டும் இல்லாம இவரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா வடபழனியில இருக்கக்கூடிய விஜயா ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ எனக்கும் அங்க ஏதாச்சும் வேலை இருந்தா வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இன்டர்வியூ நடந்திருக்கு. அந்த சமயத்துல எல்லாரோட டீட்டெயில்ஸும் கேட்கும் போது இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வார்ட் பாய் ஒர்க் ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அதுவும் இல்லாம நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, சோ நீங்க வேற வேலை கிடைச்சா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விஜயா ஹெல்த் கிளினிக்ல ஒரு வார்ட் பாய் வாண்டட் இருந்திருக்கு. ஸோ இவர் அதில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் 10th ஃபெயிலு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு அங்கே வேலை கிடைச்சிருது. ஸோ சென்னையில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட் பாயாக தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்குறாரு. வடபழனியில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா ஸ்டூடியோஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டூடியோஸ்லேருந்து நிறைய ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்களாம். ஸோ இவர் வார்ட் பாயாக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா DKS பாபு மாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. இவர் ரூமை க்ளீன் பண்ண போனப்ப அவர் பார்த்தீங்கன்னா என்னப்பா இங்கே என்ன ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்துருக்காரு. அந்த டைமில் அவர் பார்த்தீங்கன்னா சார் நான் இங்கே இந்த மாதிரி வார்ட் பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற, இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை கேட்டிருக்காரு. அப்படி கேட்டப்ப இவர் பார்த்தீங்கன்னா 500 வாங்குறேன் அப்படின்னு சொன்னப்ப இவர் ஒரு நாளுக்கு 500 வாங்குறாரு. பரவாயில்லையே, அப்பனால பெரிய வீடுலாம் கட்டி செட்டில் ஆகிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் மாதம் 500 ரூபாய் வாங்குறேன், நான் எங்கே சார் வீடெல்லாம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னப்ப என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, நான் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய காசாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது என்ன வேலையாக இருந்தாலும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் இந்த மாதிரி நான் இதில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீ அதுக்கு ஃபஸ்ட்டு டான்ஸ் கற்றுக்கணும். அண்ட் டான்ஸ் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா டான்ஸ் யூனியன்ல நீ மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த டைம்ல மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் இவங்க பே பண்ண வேண்டியதா இருந்திருக்கு. ஆனா இவர்கிட்ட அந்த டைம்ல அவ்வளோ காசு இல்லாததுனால இது விட்டுட்டு இருக்காரு. அண்ட் இவர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேற ஒர்க்லாம் பண்ணி அவருக்கு நல்லாவே சேலரி வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆனாலுமே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படிங்கிற சம்பளம் இவர் மனசை உறுத்திட்டே இருந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சரி இது மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சப்பதான் டான்ஸ்ல எவ்வளோ சேலரி தராங்களோ ஒரு நாளைக்கு அதே மாதிரி தான் ஸ்டண்ட்லயும் தருவாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவர் பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் யூனியன்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி தான் இவரோட திரைப்பட வாழ்க்கை பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபரா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டரான பீட்டர் ஹேன் கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னென்ன படங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல வெளியான ரன் அப்படிங்கிற மூவிலையும் 2003ல வெளியான திருமலை அப்படிங்கிற மூவிலையும் இவர் அசிஸ்டன்ட் ஸ்டண்ட்மேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, நேபாளி, ஹிந்தி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லாங்குவேஜ்ல ஸ்டண்ட் கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் 2007ல ஒரு படத்தின் மூலமா தான் ஸ்டண்ட் டைரக்டரா அறிமுகமாகிறாரு. அது பாத்தீங்கன்னா யமடோங்கா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். அண்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா யாரடி நீ மோகினி அப்படிங்கிற படத்துல தான் இவர் ஸ்டண்ட் டைரக்டரா அறிமுகமாகிறாரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் பெருசா எதுவுமே இருந்திருக்காது. ஆனா அந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இவர் அந்த ஃபைட் சீன்ஸை எடுத்து கொடுத்துருப்பாரு.
அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2008ல் வெளியான சரோஜா அப்படிங்கிற மூவில இவர் ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா 2009ல் ஈரம், 2010ல் கோவா அண்ட் வினை தாண்டி வருவாயா, இது மாதிரி அதிகமாக ஸ்டண்ட் இல்லாத மூவிஸில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட லைஃப்ல ஒரு மைல்ஸ்டோனா அமைஞ்ச மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா 2011ல் வெளியான ஒரு மூவி தான். இந்த மூவில இவரோட ஸ்டண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமளவில் எல்லாராலையும் பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹரி அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த வேங்கை அப்படிங்கிற படம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இவர் பெஸ்ட் ஸ்டண்ட் டைரக்டருக்கான சைமா அவார்டை வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சூப்பரான மூவியில் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட 50th மூவியான மங்காத்தா அப்படிங்கிற மூவி. இந்த மூவியோட ஷூட் போனப்ப நம்ம தலை அஜித் கிட்ட வந்து இவர் பேசுறதுக்கே ரொம்ப தயங்கியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆள் கிட்ட நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தயங்கியிருக்காரு. ஆனால் நம்ம தலை அஜித் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மூவியில் நான் சொல்லவே தேவையில்ல, இவர் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு ஸ்டண்ட் எல்லாத்தையுமே. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் விஜய் அவர்களுக்கு ஃபர்ஸ்டா வேலாயுதம் அப்படிங்கிற மூவில இவர் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் விஜய் அவர்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்பவுமே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் ஒர்க்கை ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணவே மாட்டாராம். அவங்க சொல்லி கொடுக்கறத எவ்வளோ பெஸ்ட்டாக அதை கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஷாட்லேயும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மேஜிக்கை வந்து அவர் காட்டுவார் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லி கொடுக்கறத விடவே விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த ஸ்டண்ட்டை பண்ணிடுவார். அதை ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஸ்டண்ட்டு தான் ஃபேவரட் ஒர்க் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2015ல் வெளியான ஒரு மூவி தான் பார்த்தீங்கன்னா இவரை பட்டி தொட்டி எல்லாத்தையுமே பிரபலமாக்கி விட்டுச்சு. இவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவர் பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த என்னை அறிந்தால் அப்படிங்கிற படம். இவர் இந்த மூவில ஃபாதர் மேத்யூ அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் அவர்களுக்கு கம்பேக் கொடுத்த மூவி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மூவியை சொல்லலாம். இந்த மூவிக்கு அப்புறமா இருந்து தான் இவர் நிறைய மூவியில் கமிட் ஆனார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியில் அவரோட ஸ்டன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு தரமான ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் நம்ம தனுஷ் அவர்களோட மாரி மூவிலையும் இவர் தான் ஸ்டன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாளம் அப்படிங்கிற நம்ம அஜித் அவர்களோட படத்தில் இவர் ஸ்டன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டன் சீன்ஸ் வர மாதிரியான படம் தான். வேதாளம் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் வில்லனை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அதில் நம்ம தலை அஜித் தெறிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட் சீனை ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்க. தேட்டரில் சும்மா வேற லெவலில் அந்த சீன்லாம் பின்னி பெடல் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த மூவியில் வந்த ஃபைட் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக ஹிட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2016ல் வெளிவந்த நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த கொடி அப்படிங்கிற மூவிலையும் சிம்பு அவர்கள் நடித்த அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற படத்துலையும் ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல இந்த ரெண்டு மூவிலையுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இவர் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருப்பாரு. அண்ட் 2017ல் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த குற்றம் 23 அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியில் இவர் ஆக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி அப்படிங்கிற படத்துலையும் இவர் ஸ்டண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஆக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2018ல் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவர்களோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த 2.0 படத்துல இவர் ஸ்டண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன நம்ம சங்கர் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவிலையும் வேற லெவலில் இவர் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் எடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2020ல் மூக்குத்தி அம்மன் படத்தில் இவர் ஸ்டண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2021ல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாஸ்டர் அப்படிங்கிற மூவிலையும் நம்ம சிம்பு அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாநாடு அப்படிங்கிற படத்துலையும் இவர் ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸையும் அவர் பண்ணும்போது அவரோட ஸ்டைலில் அதை சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் மாநாடு மூவி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்களோட கம்பேக் கொடுத்த மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட உடம்பை ஃபுல்லாக குறைச்சி வேற லெவலில் ஃபிட் ஆகி இந்த படத்துக்காக ரெடி ஆகியிருக்காரு. அந்த மூவியில் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள் ஜம்ப் பண்ணி ஸ்பீடாக ஓடுற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா கேமராமேனால் ஒழுங்காக எடுக்கவே முடியலையா. ஏன் அப்படின்னா இவர் மின்னல் வேகத்தில் ஓடி இருக்காரு. ஸோ அந்த சீனை பார்த்தீங்கன்னா இவங்க காரை வச்சு தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள் இதில் வேற லெவலில் சூப்பராக ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022ல் நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாறன் அண்ட் திருச்சிற்றம்பலம் இந்த 2 படங்கள்லையும் இவர் ஸ்டன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் திருச்சிற்றம்பலம் படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சின்ன ரோலில் ஆக்டும் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா 2023ல் கருங்காப்பியம் அப்படிங்கிற மூவியில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டன் டைரக்டர் ஒரு மூவியையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவி உருவானது பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு மூவியோட ஷூட் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் இவர்கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதையை சொல்லிட்டு நீங்கள் வேணா இதை படமாக எடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் வந்து கிண்டலா, நீங்கள் வேற ஏன் சார் நான் போய் எப்படி படமெல்லாம் டைரக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உண்மையாகவே இந்த மூவியை நீங்கள் எடுத்து பாருங்க, இது வேற லெவலில் நல்லாவே ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் ஷார்ட்டாக சொன்ன ஒரு கதையை இவர் முழு நீள படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சரி ஓகே நம்ம டைரக்ட் பண்ணாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிறதுனால யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடி இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர் அப்படிங்கிறதுனால அவர் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போனதுனால உடனே ஓகே சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மூவிக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி இருக்காரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த பூஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பல்லவி அவர்களோட தங்கச்சி தான். அண்ட் கோயம்புத்தூர்ல இவர் அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அவங்களுக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்க இந்த படத்தில் நடிக்க ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மூவில போலீஸ் கேரக்டர்ல ரிமா கலிங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் அவர்கள் தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா பூஜா அவர்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட்டன் மூவி. ஸோ இந்த மூவியை ஒரு ஸ்டன்மேன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படம் ஃபுல்லாக கண்டிப்பாக இதில் நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன் சீன்ஸ் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியை கொடுத்த சித்திரை செவ்வானம் அப்படிங்கிறது தான் இந்த படம். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா அப்பாக்களுமே பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சித்திரை செவ்வானம் அப்படிங்கிற மூவி பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கியிருக்கு. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்மே ஆவரேஜாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இது மாதிரி சினிமாவில் வெறித்தனமாக ஸ்டன் மாஸ்டர் இருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலான ஒரு டைப்பா. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாகி அழுதுடுவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்டன் பண்ண மூவிலேயே எந்த மூவி உங்களுக்கு பிடிச்ச மூவி அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் நிறைய மூவியில் ஸ்டன் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வேற லெவலில் நல்லாவே ஹிட்டான மூவியும் இருக்கு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா அன்னியன் மூவில பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அவர்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மூவி தான் என்னோட ஃபேவரட் மூவி அப்படிங்கறது இவர் சொல்லியிருக்காரு. அதுல வந்து ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் கண்டிப்பா இதுக்கப்புறம் வேற எந்த மூவிலுமே எடுக்க முடியாது அப்படிங்கறத இவர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டன் சீன்ஸ்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சில்வா அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.